எனது அன்பான உறவுகளுக்கு வணக்கம். என்னென்னா நான் சொல்ல போகிறது என்னென்னா, நான் வந்து என்னோடய சேனல் வந்து இதழிகாட்சி ஃபேமிலி நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, அதனால் மன்னிச்சிடுங்க. தயவுசெய்து என்னோடய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது. அதுக்கு நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் வந்து என்னோடய தேவைகள் என்னோடய மெடிசன் அந்த மாதிரி தேவைகளுக்காக சரி நாம் வீட்டில் தானே இருக்கோம், வெளியே வேலைக்கு போக முடியாது, வேலை போனாலும் நமக்கு செய்ய முடியாது, நம்மளால் நிமிர்ந்து இருந்து ஒரு கதைகள் பண்ண முடியாது. அதனால் சரி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சரி இது ஒரு சேனல் தொடங்கி ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு கதைகள் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சது நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவாகும், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து மக்களாகிய நீங்கள் எனக்கு ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வீடியோ வந்து என்னவோ தெரியலை, நான் முகம் காட்டி போடும்போது என்னோடய வீடியோவுக்கு வியூவர்ஸ் போகாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்னோடய முகராசியா, இல்லை நான் அப்படி இருக்கிறதுனாலையா, இல்லை எனக்கு பேச தெரியாததுனாலையா, இல்லை ஒப்பனை இல்லாததுனாலையா, இல்லை ட்ரெஸ்ஸிங்ஸ் இல்லை சரியில்லாததுனாலையா எதுன்னு தெரியல. எனக்கு வந்து நானாக இருக்கிறது தான் விருப்பம். எனக்கு ஒப்பனை அதெல்லாம் வந்து எனக்கு விருப்பப்படுறதில்லை. நான் வெளியே போனாலுமே சரி ஒரு குங்குமம் ஒரு பொட்டு பவுடர் போடுறதோட சரி, அதுக்கு மேலே எதுவுமே பண்ணுறதில்லை. அதனால் மக்களாகிய நீங்கள் எனக்கு ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. இனியும் மென்மேலும் என்னை வளர்த்தி கொண்டு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டிவ் தேவை. நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, லைக் பண்ணும்போது, ஷேர் பண்ணும்போது உங்களை மனசார அந்த ஆண்டவங்கிட்ட நினச்சிக்கிறேன். ஆண்டவா இவங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறதே அதுதான் வேண்டுவேன். என்னை சார்ந்தவங்களும் என்னை சுற்றி இருக்கவங்களும் மக்களாகிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு. என்னை தனிப்பட்ட முறையில் நான் என்றைக்குமே கடவுள்கிட்ட வேண்டினது கிடையாது, எல்லாரையும் சேர்த்து தான் வேண்டுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்களில் ஒருத்தியாக நினச்சி எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிக்கலைன்னா அதையும் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பண்ணாதீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து என்னென்னா சில விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து. நான் வந்து பெருசாக ஒன்றும் வீடியோஸு போடுறதில்ல, ஏதோ ஃபோட்டோ வச்சு எல்லோரும் ப்ரெண்டேஸ்ட்லேருந்து எடுத்து ஃபோட்டோ வச்சு போடுறேன். இப்படி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒழிய மற்ற மாதிரி ஏதோ எழுதிடுவேன், எப்போவாது என்னோடய வீடியோ ஒன்று போடுவேன். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு மக்களாகிய நீங்கள் சப்போர்ட் பண்ணதுலேயும் சரி, சப்ஸ்கிரைபர் வந்ததுலேயும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூடியூப்புக்கும் உங்களுக்கும் மற்ற மாதிரி தேங்க்ஸு சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எனக்கு இப்படியே உங்களோட சப்போர்ட்டிவ் எனக்கு பண்ணுங்கள், இனி மேலும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெகுலராக என்னோடய சேனலை பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க. நான் வந்து எந்த ஒரு நிறைய சிலவங்க வந்து நான் வந்து தவறுதலாகவோ மற்ற மாதிரியோ டீசன்ஸ் இல்லாமலோ எதுவுமே போடுறதில்ல. சில மனசுக்குள்ளே இருந்து தான் என்னோடய இதை போடுறேன். எனக்கு உடம்பு சரியில்லாததுனால சில விஷயங்கள் பண்ண முடியதில்லை. அதனால தான் மக்களாகிய உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். எனக்கு முடிஞ்ச அளவு நான் சாகும்போதாவது என்னோடய சொந்த இடத்துல இருந்து சாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காலங்கள் இனி வாழ்வேனா என்னவோ அதுவும் தெரியாது. நீங்கள் உதவி பண்ணுறதை பொறுத்து தான் நான் ஒவ்வொரு கதைகளும் முன்னேறி கொண்டு போக முடியும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.